நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் தாமஸ் அவர்களின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வேதநாயகம் என்ற வாலிபன் வேதநாயகம் தாமஸ் என்று தன் பெயரை மாற்றி வெள்ளாளன் விலை என்ற ஆலயத்தில் உபதேசியாராக பணியாற்றி வந்தார். அவரது மனைவி ஹெலன், அவர்களுக்கு யோவன்னாள் என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவர்களுக்கு ஊழியத்தின் மேல் வந்த வாஞ்சையால் ஆண் குழந்தை பிறந்தால் ஊழியத்திற்கு அனுப்ப முடிவு எடுத்தனர். உகாண்டா நாட்டு ஊழியர் தனது ஊழியம் பற்றியும் மூவாங்கன் என்ற மன்னன் மூலம் தங்கள் நாட்டு மக்கள் படும் துன்பத்தையும் விளக்கிக் கொண்டுள்ளார். சிறுவர்கள் 3 இரத்த சாட்சிகளாக மரித்தனர் என கேட்டபோது சாமுவேலின் உள்ளம் உடைந்தது. உகாண்டா நாட்டில் நடைபெற்று வந்த ஊழியத்துக்காகவும் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் காணிக்கை சேகரிக்கப்பட்ட பொழுது சிறு பிள்ளையாக இருக்கும் போதே கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவர் உள்ளத்தில் இருந்தது. உகாண்டா ஊழியரோ யாரோ ஒரு குலத்தை காணிக்கை செலுத்தும் போது தவறுதலாக கலந்து விழுந்து விட்டதாக எண்ணுகிறார். நீங்கள் தானே சொன்னீர்கள் உகாண்டா நாட்டு மக்களுக்கு கொடுங்கள் என்று. என்னிடம் இருந்ததும் நான் அதிகமாய் நேசித்ததும் இந்த வெள்ளிக்காப்பு தான். இதை நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அசரியா, உங்களை YMCA காரியதரிசியாக நியமித்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனின் வல்லமையான கரம் உன்மேல் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அதனால் எங்கள் அனைவரின் ஒருமித்த கருத்தின்படி உன்னை சவுத் ஜோனுக்கு காரியதரிசியாக நியமிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். தேவ சித்தம் அதுவானால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். தான் சந்தித்த அந்த இயேசுவை எல்லா வாலிபர்களும் சந்திக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அசரியா. இலங்கையின் யாழ்ப்பாண கடற்கரையில் அசரியாவும் அவரது நண்பர் எடியும் நடந்து வருகிறார்கள். அங்கு சில இளைஞர்கள் கண்ணீரோடே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் தொண்டி என்னும் ஊரில் எங்கள் மூலமாக சுதேச மிஷனரிமார் நற்செய்தியை அறிவித்து திருச்சபைகளை நாட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். சிறிய நாடான இலங்கையில் இருந்தே தமிழ்நாட்டிற்கு சுவிசேஷகர்களை அனுப்ப முடியும் என்றால் நம்மால் முடியாதா என யோசித்து தன் நண்பர்களை சந்தித்து யாழ்ப்பாணத்தில் தான் கண்டவற்றையும் திருநெல்வேலி மிஷனரி சங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கின்றனர். அருட்பணியின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரியின் நூலகத்தில் இன்று நாம் கூடி வந்ததின் நோக்கம் தேசிய மிஷனரி சங்கம் என்று ஒன்று சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே இந்திய மக்களை சந்திக்க முடியும். ஆம், தோரணக்களில் எங்கள் மிஷனரி பணித்தளம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தெலுங்கு பேசும் மக்களிடம் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாமே மிஷனரிகளை அனுப்ப முடியும் என்ற எண்ணம் தான் IMS உருவாக காரணம். To proclaim the gospel of Jesus Christ to Indians by Indians with Indian money and through Indian methods. Will you please all sign the documents? தோரணக்கல் பணித்தளத்தின் தேவைகள் விரிவடைந்து வருகின்றன. உங்களில் மிஷனரி பணிக்காக தங்களை அர்ப்பணித்தவர் யார்? எலும்பி பிரகாசி என்று தேவன் உங்களை அழைக்கிறார். உள்ளத்தில் ஏவப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் முன்னே வரலாம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அதிகம். இறைவனின் சித்தம் எது என எனக்கு உணர்த்திவிட்டாய் தம்பி. இன்றே எனது YMCA காரியதரிசி பணியை விட்டு மிஷனரியாக செல்ல ஏற்பாடுகளை செய்கிறேன். ஹலோ மிஸ்டர் அசரியா, ஹவ் ஆர் யூ? சகல வசதிகளும் புகழும் முன்னேறும் வாய்ப்புகள் நிறைந்துள்ள பணியை உதறி தள்ளிவிட்டு வசதிகளற்ற முன்னேற வாய்ப்புகளற்ற தோரணக்கல் அருட்பணி ஊழியத்தை தெரிந்து கொண்டதை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு உங்களுக்கு உதவி ஆயர் அருள்பொழிவை நான் கொடுத்துவிட எண்ணுகிறேன். நன்றி நண்பரே. 1910ஆம் ஆண்டு எடின்பரோவில் நடைபெற்ற அனைத்து உலக மாநாட்டில் ஒத்துழைப்பு, ஒருமைப்பாடு, ஒன்று கலந்து ஆலோசித்தல் என்ற 3 முத்தான கட்டளைகள் அனைவரின் உள்ளத்திலும் எழுப்பப்பட்டது. சென்னை பேராயர் ஒயிட்கேட் அசரியாவிடம் மிகுந்த மரியாதை கொண்டவராக இருந்தார். கொல்கத்தா பவுல் பேராலயத்தில் 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் நாள் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் முதல் இந்திய பேராயராக அசரியா அவர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டார். 130 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை வாங்கி அதை பிரித்து வேதநாயகபுரம் என பெயர் சூட்டி ஏழை மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை
மேற்கொள்ள வழிவகை செய்தார். அவர்களுக்கு கல்வி அறிவையும் தொழிற்பயிற்சியையும் ஆரோக்கிய வாழ்வையும் முன்னேற்ற பாதையையும் வகுத்தளித்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். மக்கள் இவர் மீது கொண்ட அன்பினால் இவரை தன்றிகாரு என அன்போடு அழைத்தனர். ఇప్పుడెల్లప్పుడు సదాకాలము తోడయుండునుగాక ఆమేన్. 14 ஜனவரி 1915 ஆண்டில் பேராயர் ஒயிட்ஹெட் அவர்களால் பேராலயம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த இடம் ஹைதராபாத் நிஜாம் அவர்களால் வழங்கப்பட்டது. பேராலயத்தை பேராயர் அசரியா அவர்களை வடிவமைத்தார். அதில் இந்திய கட்டடக்கலை மற்றும் முகமதிய சிற்ப வடிவத்தை இணைத்து மத நல்லிணக்கத்தை காட்டும் சின்னம் போல் எளிமையும் அழகும் உடையதாய் வடிவமைத்தார். கிறிஸ்தவ ஒன்றிப்பின் அப்போஸ்தலர் என்றும் ஒருமைப்பாட்டு திட்டத்தின் சிற்பி என்றும் பேராயர் அவர்களை திருச்சபை தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் இந்தியரே தங்கள் காரியங்களை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஊழியங்கள் எதுவாயினும் இந்திய பொருளாதாரம், இந்திய மேற்பார்வை, இந்திய பணிவிடைக்காரர் இந்திய முறையில் தான் செயல்பட வேண்டும் என்றும் மாற்று உருவாக்கத்தை முழக்கமிட்டார். 1919 மே 1 26 தென்னிந்திய சபைகளை சேர்ந்தவர்களும் 7 ஆங்கிலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒருமித்து ஒருமைப்பாட்டின் பொதுவான செயல் திட்டத்தை தரங்கம்பாடி அறிக்கை என பெயரிட்டு வெளியிட்டனர். எல்லா விதமான பாரம்பரியத்தையும் பின்பற்றிய கிறிஸ்தவ மூப்பர்களும் ஒன்று கூடி தென்னிந்திய திருச்சபை என்னும் ஐக்கியத்துக்குள் 1947 செப்டம்பர் 27 வந்தனர். இந்த தூய ஆவியானவரின் வழிநடத்துதலை முன்னெடுத்து சென்றவர் பேராயர் அசரியா. ஒருமைப்பாட்டின் நாளை காணாவிடிலும் ஒருமைப்பாட்டின் சிற்பி அவரே.